அண்ணா இதுதான் ஊமச்சங்குளம் காமராஜர் தெரு. இங்க எங்கண்ணே? இங்க 16ஆம் நம்பர் வீடுண்ணே. இது 12. அப்போ 4 வீடு தள்ளி போனா வந்துடுண்ணே. அண்ணா இதான் 16ஆம் நம்பர் வீடு. ஆ இறங்க மீனாட்சி. இந்தாங்க. இந்தா தம்பி பேலன்ஸ் 20 ரூபா. என்ன மீட்டர் காசு கரெக்டாக வாங்குறீங்க? போதுமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மதுரைக்காரிங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருப்ப தம்பி. வரட்டுமா? வாங்க. ஏய் 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 ஆட்டோவை ஏன்டா திருப்பி அனுப்பிட்ட? ஏன் என்ன? ஏண்டா நான் வந்துட்டேன் ஓகே, நீ எப்படி இப்ப திரும்பி போவ? ஜில்லு இல்ல இப்ப என் ஃப்ரெண்டு வீட்ல நான் தங்குறது ஓகே, உன்னை எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? அவங்க யார் என்னன்னு கேட்க மாட்டாங்களா? ஹஸ்பண்டுன்னு சொல்லு. ஐயே கழுத்துல தாலி கூட கிடையாது, அப்புறம் எப்படி புருஷன்னு சொல்றதா? என் புருஷன் கிறிஸ்டின், அதனால மோதிரம் மாத்திக்கிட்டோன்னு சொல்லு. அது எப்படி முடியும் வேட்டு? ஏன் முடியாது ஜில்லு? என்னதான் புருஷனா இருந்தாலும் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? அப்ப நான் எங்கடி தங்குவேன்? நீ நல்ல பிள்ளையா சமத்தா ஏதாவது ஒரு லாட்ஜ்லயோ இல்ல ஹோட்டல்லயோ தங்கிட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துரு. நாம 2 பேரும் எக்ஸாம் எழுத போலாம். வேலை முடிஞ்சது கழட்டி விடுறல. என்னை பத்தி தெரிஞ்சும் இப்படி சொல்ற பாத்தியா? சரி சரி போற, நீ முதல்ல உள்ள போ. வேட்டு என்னடி இங்க பாரு பூட்டு. ஐ பூட்டு திண்டுக்கல் மேடு போல செம ஷேப்பா இருக்குல்ல. அது இல்ல வேட்டு, அப்புறம் திவ்யா வீட்ல பூட்டு தொங்குதுன்னா அவங்க வீட்ல யாரும் இல்ல போல. பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த லெட்டர்ல உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு பாரு. ஃபோன் பண்ணி எப்போ வருவாங்கன்னு அது விசாரிக்கலாம். வேட்டு இதுல ஃபோன் நம்பர் இல்ல. சூப்பர். அப்போ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான், வேற வழியே இல்ல. என்ன தம்பி, யார் வேணும் உங்களுக்கு? எதுக்காக இங்க இருக்கீங்க? ஆமா, நாங்க திருநெல்வேலியில இருந்து வரோம். இந்த வீட்ல இருக்காங்களே திவ்ய தர்ஷினி, அவங்க கூட படிச்சவங்க இவங்க. எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கோம். ஐயோ, திவ்யாவோட பாட்டி தவறிட்டாங்க தம்பி. அதுக்கே திவ்யாவே தவறுன மாதிரி சொல்றீங்க? இல்ல தம்பி, சாயந்தரம் தான் போன் வந்துச்சு. எல்லாருமே கிளம்பி விளாங்குடி போயிட்டாங்க தம்பி. சாவி கூட குடுத்துட்டு போலியே தம்பி. பொம்பளை பிள்ளை வேற ரோட்ல ரொம்ப நேரமா நிக்குது. வேணா எங்க வீட்டுல வந்துருங்க தம்பி. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? பரவாயில்லம்மா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க தம்பி. பாவி பாவி, வர சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாளே, இப்ப என்ன பண்றது? 2 வீடு வந்தது என்ன கழட்டி உள்ளான்னு பார்த்தல. கடவுள் இருக்காண்டி, கடவுள் இருக்கான். ஏய், இப்ப என்ன பண்றது அத யோசி. வேற என்ன பண்ண முடியும்? லாட்ஜ் தான். லாட்ஜா?